ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி எனக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. மதியம் அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ மதியம் சாப்பாடு வழக்கமாக வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவேன். இன்றைக்கி எடுத்துகிட்டு வரல ஒரு சில காரணங்களுக்காக. அப்போது வெளியில் போய் சாப்பிட்றதுக்காக வழக்கமாக வாரத்தில் ஒரு நாள் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலன்னா அங்கே ஊது மேத்தாவில் பக்கத்தில் அந்த ஹோட்டல் ஏரியாவில் ரெஸ்டாரண்ட் ஏரியாவில் வந்து ஹைதராபாத் பிரியாணி இருக்கும். அதை சாப்பிடுவேன். அது வந்து 14 dirhams மட்டன் பிரியாணி, மினி பிரியாணி. ஓகேங்களா? சரி, எப்போவுமே மட்டன் சிக்கன் சாப்பிட்டுருக்கோமே, வயசு 45க்கு மேலே ஆகுது, வெஜிடேரியன் சாப்பிடுவோமே சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள நம்ம சரவண பவன், சரவண பவன்கிற பேரை கேட்டாலே நம்ம ஊருடைய நேட்டிவ் டச்சு வருது இல்லைங்களா? உயர்தர சைவ உணவகம். ஓகேங்களா? நல்லா குவாலிட்டியான ஹோட்டல் தான், ரெஸ்டாரண்ட் தான். இன்றைக்கி ஆனால் போய் மதியம் வந்து நான் சாப்பாடெலாம் சாப்பிடல. நிறைய சாப்பாடு குவான்டிட்டி வைப்பாங்க. ஓகேங்களா? காஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஆனால் நான் இன்றைக்கி சாப்பிட முடிவு பண்ணது என்னென்னா, ஒரு பிளெயின் தோசை. சரிங்களா? சாதா தோசை, ஒரு சாதா தோசைக்கு ஒரு சாம்பார், 3 வகையான சட்னி, தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, கார சட்னி, அதுக்கப்புறம் வந்து புதினா மல்லி சட்னி. ஓகேங்களா? சரவண பவன்னாலே ஒரு குவாலிட்டி டேஸ்ட் இருக்கும், அதை நான் ஒத்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஆனால் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்காத வகையில் அந்த விலையை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு சாதா தோசை துபாயில், யூஏயில், யுனைடெட் அரப் எமிரேட்ஸில், அமீரகத்தில் எந்த தமிழ் ஹோட்டலில் நீங்கள் போனீங்கன்னாலும் ஒரு சாதா தோசையினுடைய விலை வந்து 5 dirham அல்லது 6 dirham அதிகபட்சமாக, அல்லது 7 dirhamனே வச்சுக்கோங்க. ஓகே, 8 dirhamங்க, அதே வச்சுங்க ஆக்சுவலாக. ஆனால் இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா, ஒரு சாதா தோசை 13 dirhams, 13 dirhamsங்க. ஒரு சாதாரண சாதா தோசை, ஆஸ் த நேம் இம்ப்ளைஸ், பேரில் உள்ள மாதிரி ஒரு சாதா தோசை, மாவை போட்டு இது பண்ணி அதுக்குள்ளே லேபர் காஸ்ட்டு, கடையோட வாடகை காஸ்ட்டு, இது எல்லாத்தையும் நீங்கள் நம்ம சேர்த்தா கூட 5 dirham இங்கே இருக்குது, 13 dirham இங்கே இருக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 160% அதிகம். 5 dirham வெர்சஸ் 13 dirham. 10 dirhamனா 100% எக்ஸ்ட்ரா 3 dirham. இது வந்து கொள்ளைங்க, கொள்ளை அடிக்கிறதுன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா கடையினுடைய காசு. அப்போ பிராண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சுட்டு, ஓகேங்களா, குவாலிட்டி அதெல்லாம் ஓகே தான், அதுக்காக எவ்வளோ உங்கள் காசை கூட வைக்கிறது? ஓகே, நாங்கள் எவ்வளோ தான் காசு வைப்போம், வேணும்னா வாங்க, இல்லாட்டி 10 ஹோட்டல் இருக்குது போய்க்குங்கன்னு சொல்ல முடியும் யாராலையும். ஆனால் அந்த மாதிரி விஷயம் 1-2 dirham கூட இருந்ததுன்னா நம்ம விட்டுடலாம். ஆனால் நான் வந்து ஒரு தோசையை வாங்கிட்டு, சரி கொஞ்சம் ஒரு தோசையை சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் அதிகமாக பசிக்குதுங்க. ஒரு தோசையை சாப்பிட்டா சரி அதோட முடிச்சுக்கொண்டு பார்த்தா, அப்போ தான் ஒரு தோசையை போட்ட உடனே எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 மடங்கு அதிகம் பசி. ஏன்னா அவ்வளோதான் அந்த குவான்டிட்டி தோசை வயிற்றுக்குள்ளே போகுது. எக்ஸ்ட்ரா ஒரு தோசையை வாங்கிட்டு ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு, ஓகேங்களா, அந்த பில்லை காமிக்கிறாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, பிளைன் தோசை 13, 2 பிளைன் தோசை, ஒரு ஸ்பெஷல் காஃபி, ஃபில்டர் காஃபி 8 dirham. ஓகேங்களா? மொத்தம் 32, வேட் சேர்த்து 34 dirham. யார்? சரவண பவன். ஓகேங்களா? ஊது மேத்தா, துபாய். எங்கெங்கெல்லாம் பாருங்கள், யூஏயில் மட்டும் கிட்டத்தட்ட 10-15 பிரான்ச் வச்சுருக்காங்க. கராமாவில், பர்துபாயில், அல்பர்ஷாவில், கிசஸில், ஓகேங்களா, அல் நஹதாவில், தேராவில், அப்புறம் அபுதாபியில், ஷார்ஜாவில், ஏகப்பட்ட பிரான்ச்சுங்க. ஆனால் போனால் என்னோடய வீடியோவில் பர்துபாயில் கூட நான் காமிச்சிருப்பேன், கடத்தருவில். ஓகேங்களா? ஆனால் இது 13 dirham ஒரு பிளெயின் தோசைக்கு. நார்மலாக ஒரு கடையில், நம்ம தமிழ் கடையில் 5 dirham விற்கிறது, சவுத் இண்டியன் ஸ்டைல் என்ன தான் விற்றா கூட 100% வச்சா கூட 10 dirhamமே தாங்க முடியாது. 8 dirham வைக்கலாங்க. 13 dirham கொஞ்சம் கூட ஒரு எந்த விதத்துலையும் கால்குலேஷன் வந்து டேலி ஆகாது உங்களுக்கு. கொள்ளை லாபம் வைத்தால், அதாவது அன்ஜஸ்டிஃபையபிள், நியாயப்படுத்த முடியாத கொள்ளை லாபம் வச்சா தாங்க 13 dirham வாங்க முடியும் யாராலையும். இதுக்கான இது வந்து எனக்கு என்னால் என்ன தான் பிரேக் டவுன் போட்டு நீங்கள் பார்த்தாலுமே கூட இவ்வளவுலாம் வந்து மார்ஜின், சேஃப்டி மார்ஜின் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கொள்ளை லாபம் பார்க்குறாங்க ஆக்சுவலாக. அதுக்கு மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலாக, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக, நியாயமான விலைன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு ஈவன் பிராண்டுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு வச்சா கூட 13 dirhamங்கிற ஒரு தோசை. இது வந்து தோசைக்கு மட்டும் நான் சொல்கிறேன், அவங்க எல்லாத்துக்குமே காசு இந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. சரவண பவன் மேலே எனக்கு தனிப்பட்ட வகையில் வந்து ஒரு ஹார்டு ஃபீலிங், ஒரு இதெல்லாம் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ஒன்லி அவங்க சார்ஜ் பண்ணுறது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்த்தீங்க ஆக்சுவலாக. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. வந்தோடனே
சரி பே பண்ணிட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக. இனிமேல் முடிவு பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. நான் இந்தளவுக்கு லாபம் இது பண்ணுறாங்களே, காசை லூட் பண்ணுறாங்களே, இது கொஞ்சம் கூட உங்களுக்கு உறுத்தாதான் என்னன்னு தெரியல. ஒருவேளை நான் சொல்கிறது தப்பு, நானும் மிஸ்டேக்கனாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறேங்க. ஆக்சுவலாக நாங்கள் எவ்வளோ ஒரு நாள் சார்ஜ் பண்ணுவோம், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேறு ஹோட்டலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அது ஒரு சில அந்த வித்தியாசம் ஒரு சில அளவுக்கு ஓகேங்களா. இந்த இன்டென்சிட்டி சுமாரான அளவுக்கு இது 130% அதிகம் நார்மல் விலையை விட. ஓகேங்களா. நானும் இப்போ சமீபத்தில் புள்ளி ஓரத்தோடு தான் நான் வரேன் ஆக்சுவலாக. பல சவுத் இண்டியன் ஹோட்டல்ஸுக்கு, தஞ்சாவூர் ஹோட்டலுங்க இன்டர்நேஷ்னல் சிட்டியில் இருக்குது, அபுதாபியில் முஸ்தஃபாவில் ராயல் க்ரௌன், நம்ம நீடூர் ஹோட்டல், சரவண பவன் மாதிரி அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாம். அங்கே உள்ள சவுத் இண்டியன் ஹோட்டல், திருநெந்தூர் மாயவரம் திருநெந்தூர் தமிழ் ஹோட்டல், எந்த கடைக்கு போனாலும் 5-6 தரம் தாங்க ஒரு தோசை. 13 தரங்கிறது அன்ஜஸ்டிஃபையபிள் அண்ட் அக்செப்டபிள் ப்ரைஸ் ஆக்சுவலாக. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். துபாயில் உள்ள மக்கள்லாம் நீங்கள் போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாதுங்க. இன்னொரு தடவையும் அந்த காஸ்ட்டை நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பிளெயின் தோசை 13 ரியால் அல்லது 13 திரஹம். காஃபி வழக்கமாக இங்கே நம்ம அம்மாஸ் ரெஸ்டாரண்ட்லேயே 4 திரஹம் தான் ஃபில்டர் காஃபி, சூப்பராக இருக்கும். இதுவும் கொல்ல எல்லாமே 100% அதிகம். கேட்டால் என்ன சொல்லுது பார்த்தீங்களா, இந்தியா, அயர்லாந்து, சிங்கப்பூர், இந்த மாதிரி நல்லா எல்லா உலக நாடுகள்லையும் எந்தெந்த நாடுகளில் இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்தியா, அயர்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஹாங்காங், ஜப்பான், UAE, KSA, ஒமான், கத்தார், பஹ்ரைன், குவைத், சவுத் ஆஃப்ரிக்கா, லக்சம்பர்க், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, நெதர்லாண்ட்ஸ், பெல்ஜியம், இட்டலி, ஸ்வீடன், போலண்ட், UK, கனடா, USA, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, உலகத்தில் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் லாபம் பார்த்தா ஈஸியாக ஷார்ட்கட்டில் கோடீஸ்வரனாக இருக்குங்களா வெளியே. அஃப்கோர்ஸ் அவங்க உழைக்கிறாங்க, நிறைய முதலீடு பண்ணுறாங்க. ஓகேங்களா. கமர்ஷியலாக அவங்க ரொம்ப கம்பெட்டிட்டிவாக குவாலிட்டேட்டிவாக கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்காக இந்த ப்ரைஸிங்கில் இந்த மாதிரி வைக்கிறது நம்ம ஒத்துக்கவே முடியாதுங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.